வணக்கம். ஆளுநராக பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரா? இணையதளங்களில் வைரலாக கூடிய இந்த செய்திக்கு தற்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பன்னீர்செல்வம் அவர்களது மகன் பி. ரவீந்திரநாத் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவில் இருந்து எங்களை நீக்கியதற்கு பிறகு முழுமையாக அதிமுகவை கைப்பற்றி விடலாம் என்று துரோகிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் அதற்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் என்பதை கடந்த 10 தேர்தல்கள் மூலமாக அதை நிரூபித்து விட்டார்கள். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவில் இணையாமல் நேரடியாக ஆளுநராக தேர்வு செய்யக்கூடிய நிலையில் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் பாஜகவிற்கு செல்லக்கூடும். இதனால் அதிமுக தடம் தெரியாமல் மாறிவிடும். அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பாஜகவிற்கு ஆதரவுகள் அளிப்பார்கள். இதனால் அதிமுக இல்லாத தமிழகத்தில் திமுக பாஜக என்ற இரு கட்சிகள் மாறிவிடும். இதுதான் பாஜகவின் திட்டம் என்று பன்னீர்செல்வம் அவர்களது மகன் பி. ரவீந்திரநாத் அவர்கள் தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறார். தற்பொழுது இந்தியா முழுவதும் பதவி முடியக்கூடிய ஆளுநர்களுக்கு பதவி பிரமாணம் செய்யக்கூடிய ஜனாதிபதி முர்மு அவர்கள் பெயர்களை அறிவித்து வருகிறார். தற்பொழுது தமிழகம் மற்றும் கேரளா இந்த 2 மாநிலத்திற்கு மட்டும் இன்னும் ஆளுநர்கள் பெயரை அறிவிக்கவில்லை. அதாவது ஒரு மாநிலத்தில் இருந்து மற்றொரு மாநிலத்திற்குத்தான் ஆளுநராக செல்ல முடியும். இந்த சூழ்நிலையில்தான் தமிழகத்தில் பிறந்த பன்னீர்செல்வம் அவர்கள் கேரளாவில் ஆளுநராக பொறுப்பேற்பார் என்ற செய்திக்கு தற்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எனது தந்தைக்கு அந்த எண்ணம் இல்லை. பதவி மீது ஆசை இருந்தால் கூவத்தூரில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தின் பொழுது முதல்வர் பதவியை விட்டு கொடுத்திருக்க மாட்டார். அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களது எண்ணமும் அவரது தொண்டராக இருக்கக்கூடிய உண்மையான தொண்டன் பன்னீர்செல்வம் அவர்களது விருப்பமும் என்று பன்னீர்செல்வத்தின் மகன் பி. ரவீந்திரநாத் அவர்கள் தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறார். கேரளாவில் எந்த ஒரு ஆளுநராக நியமிக்கப்பட்டாலும் அதை நாங்கள் வரவேற்போம். ஆனால் அதிமுகவை பிரிக்கும் நோக்குடன் யார் செயல்பட்டாலும் அதற்கு எதிராகத்தான் இருப்போம் என்று ஓபிஎஸ் அவர்களது மகன் பி. ரவீந்திரநாத் அவர்கள் தெள்ளத் தெளிவாக கூறியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். கிட்டத்தட்ட பாஜகவின் திட்டத்தை தவிடுபடியாக்கும் விதமாகத்தான் பி. ரவீந்திரநாத் அவர்கள் செயல்பட்டிருக்கிறாரா? விரைவில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக மீண்டும் இணையும் என்று ஓபிஎஸ் அவர்கள் இதை வைத்துத்தான் கூறியுள்ளாரா என்பதையும் உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.